காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது மகாராஜா ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறது கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவகிட்ட என்னென்ன டைலாக் விட்டாரோ எல்லா டைலாகையும் வேற ஒரு பொண்ணுகிட்ட விட்டுக்கிட்டு இருக்காரு. இவ பொறுக்க முடியாம உள்ள போய் பாத்தலாம் அப்படின்னு அந்த கதவை திறந்து உள்ள போய் பாக்கலாம்னு பாக்குறோம். அப்படின்னா நம்ம கிட்ட சொல்ற விஷயத்தை இவர் எல்லா பொண்ணுகிட்ட சொல்லி இந்த மாதிரி தான் எல்லா பொண்ணுகளையும் ஏமாத்தி அவங்களோட உறவு கொள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறா. உடனடியாக கதவை திறந்து உள்ள போய் பார்க்கும்போது இவளுடைய சொந்த தங்கச்சி தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த பொண்ணு. அந்த ஜேஜேங்கிறவ இவளுடைய சொந்த தங்கச்சியும் விட்டு வைக்காம அவளையும் இந்த பாத்து பூஜைங்கிற சடங்கை சொல்லி இங்க வர வச்சாரு. இப்ப அந்த மகாராஜாவோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தங்கச்சியை அங்கிருந்து இழுத்துட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்து இனிமேல் நீ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு கொண்டுவேன்னு சொல்றா. உடனே அவ தங்கச்சியும் நறுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கிறா. நேத்து நீ போன பொண்ணுக்கு நல்லா இருந்துச்சு, நீங்க நான் போன பொண்ணுக்கு நல்லா இல்லையான்ற மாதிரி கேள்வி கேட்ட உடனே அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது. வாக்குவாதத்தோட முடிவுல தான் கிஷோரிக்கு தன்னுடைய காதலிச்சவனுக்கு நம்ம எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணிருக்கோம் அப்படிங்கிற உண்மை இவளுக்கு தெரிய வருது. இவ திரும்பி பார்த்தா அவ தங்கச்சிக்கு கர்சன் என்ன நம்பவே இல்லை, நான் வேணாம்னு சொல்லிட்டான்னு சொல்றாங்க. என்ன சொல்ற சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது, எப்படியாவது நீ அவர்கிட்ட போய் புரிய வச்சு இது ஒரு சேவைன்னு சொல்லி அவரே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு முந்தானில முடிச்சும் போட்டு பயப்படாம இரு, இதெல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இந்த நேரத்துல கர்சனுடைய வீட்லயும் கர்சனுக்கு சப்போர்ட் பண்ணாம எல்லாமே அந்த கிஷோரிக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகாராஜ் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவர் கூட இருக்கிறதெல்லாம் பெரிய பாக்கியம், அது ஒரு புண்ணிய செயல், அது ஒரு பாத பூஜைன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவனை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு நீ போய் கிஷோரியை உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இது ரொம்ப மோசமான விஷயம், எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் அவன் ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், விதவை திருமணங்கிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, பாரு உங்களால தான் இந்த அத்தை வந்துட்டு இன்னமும் சின்ன வயசுல புருஷனை இழந்துட்டு விதவையா நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவன் கண்டதெல்லாம் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அசிங்கமா எல்லாம் பேசாத, நம்ம கலாச்சாரத்தை மீறி நடந்துட்டு இருக்கேன்னு இவனை எல்லாருமே கண்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க அத்தையும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா இங்க இல்லைன்னா இங்கிருந்து போன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அங்கிருந்து கர்சனும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. தெருவில் படுத்துட்டு இருக்க கர்சனை பார்த்து ரெண்டு பேர் கேட்கறாங்க என்னாச்சுன்னு. அப்போ சமுதாய திருத்தத்துக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா எங்க வீட்லயே என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நாங்களா தங்குற மாதிரி ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்கறாரு. இந்த நேரத்தில் மறுபடியும் மகாராஜாவை காட்டுறா. மகாராஜ் வேற ஒரு பொண்ணு கூட மறுபடியும் பாத பூஜைங்கிற செயல்பாட்டில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவனுடைய வேலையால் வந்துட்டு மகாராஜா லீலாவதி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. யாரும் அந்த லீலாவதின்னு கேட்கறப்போ துவாரகால இதே மாதிரி பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொன்னப்போ இதை வந்து பாக்குறேன்னு வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தப்போ லீலாவதியோட அண்ணன் மகாராஜா நீங்க துவாரகால என் தங்கச்சிக்கு பாத பூஜைங்கிற ஒரு சடங்கு பண்ணீங்க, அதுக்கப்புறமா வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தா டாக்டர் போய் கேட்கும்போது அவன் மாசமா இருக்கேன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கன்னு அவன் கேட்கிறான். அப்போ அந்த மகாராஜா ஓ அப்படியா, நீ ஒன்றும் பயப்படாத, எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும், அங்க போனீங்கன்னா குழந்தைய கழிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு லீலாவதியோட அண்ணன் கோவப்பட்டாலும் லீலாவதி மகாராஜா இது உங்களுடைய குழந்தை, நான் இதை கொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. சரி நீ ஒன்றும் பயப்படாத, இந்த இனிப்பை சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாயில் ஒரு லட்டு வச்சு திணிக்கிறான். அவன் அண்ணன் எவ்வளவு சொல்லி கேட்காம இவன் அந்த லட்டு சாப்பிட்றா. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா கர்சன் கொற்றமலையில் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அங்க ரோட் ஓரமா லீலாவதியும் அவளுடைய அண்ணனும் இருக்காங்க. லீலாவதி உடம்புக்கு முடியாம படுத்து கிடக்கா. அவங்க அண்ணன் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது ஜே வந்துட்டு என்னுடைய தங்கச்சியை கெடுத்து அவ இப்ப கர்ப்பமா இருக்கா, சொல்ல கேட்காம அவளுடைய வாயில விஷம் கலந்த லட்டு திணிச்சிட்டா, எப்படி அவளை காப்பாற்றணும்னு சொல்றப்போ சரி நான் உங்க டாக்டர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அங்க இல்ல. அங்க ஒரு அறை பூட்டி இருக்கு. அதை தட்டி பார்க்கறான், யாருமே திறக்கல. அப்ப அங்க ஒரு பெரியவர்கிட்ட இங்கிருந்தவங்க எங்க ஆனாங்க, எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவ்வளவுதான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க நடக்கும், நம்மளால எதையுமே மாத்த முடியாது, இந்த ஜேஜேவே தட்டி கேட்கிற தைரியம் இங்க யாருக்குமே இல்ல, நாங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு தெரியாத மாதிரி விட்டுறோம், நீ தான் நிறைய விஷயங்களை எழுதுவல, உனக்கு புரட்சினா ரொம்ப பிடிக்கல, இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வான்னு சொல்றாரு. அடுத்த நாள் நடந்த விஷயத்தை எல்லாமே கர்சன் அவனுடைய முதலாளி கிட்ட சொல்றான். அவரும் பொது சிந்தனைகள்ல நிறைய ஆர்வம் இருக்கக்கூடியவர் தான். அப்போ வந்துட்டு இவன் நம்ம எல்லாத்தையுமே பத்திரிகையில அச்சிடிச்சு எல்லா ஜனங்களுக்கும் இது புரிய வைக்கணும், அவனுடைய முகத்திரை கிளிக்கணும்னு கர்சன் ரொம்ப அவசியமா சொல்றான். அந்த நேரத்துல அவர் வந்துட்டு நீ இப்படி நினைக்கிறதுனால இது எதையும் மாத்திர முடியாது, முதல்ல மாற்றங்கிறது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், சரி நீ லவ் பண்ண அந்த பொண்ணு கிஷோரி வந்து உங்ககிட்ட எவ்வளவோ கெஞ்சனால நீ அதை ஒத்துக்கவே இல்லை, முதல்ல நீ அவகிட்ட இருந்து தானே மாற்றத்தை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவனுக்கு ஒண்ணு புரிய வருது, அவன் நம்ம செஞ்சது தப்புன்னு. நான் போய் கிஷோரியை பத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து வேகமா வீட்டுக்கு போறான். என்ன போய் பார்க்கும்போது கிஷோரி கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிருப்பா. இது கொஞ்சம்